ஓ நீதானா? ஆமா, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம தலையிடுற மாதிரி உனக்கு தோணல? இதே மாதிரி இதுல கலந்துக்க இன்னும் நிறைய முட்டாளுங்க வரப்போறாங்க போல. என்ன ஆரம்பிக்கலாமா? இவ்வளவு நேரம் இருந்த உற்சாகம் இப்ப இல்லையே. இல்ல சின்ன குழந்தை மாதிரி பயந்து ஓட போறியா? பாக்கவே வித்தியாசமா இருக்காங்க, ஆனா என்ன விட உள்ளமா இருக்காங்க. இப்ப ஒழுங்கு மரியாதையா அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட் ஒரு நமேக்கியானா இருக்கலாம், ஆனா நீங்க எங்களுக்கு பூச்சிங்க. சயான் பவர் வச்சு உங்களை நசுக்கிடுவோம். இவ்வளவுதான் இவங்களோட சக்தியா? கால் தூசிக்கு கூட சமம். நீங்க வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம சண்டைய ஆரம்பிக்கலாமா? இதுக்கு மேலயும் இதை இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டாமே. அந்த சைன் கூட தானே நீயும் கோகுவும் ஒன்னா சேர்ந்து டீமா சண்டை போட்டீங்க, ஜெயிக்கவே கஷ்டப்பட்டீங்க. அவன பலவீனமானவன் சொல்றாங்க, புரியலையே. போதும் போதும், பேச்ச நிறுத்துவோம். இந்த பூச்சிங்க எப்படி நம்மள சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். அப்ப நீங்களும் எங்க அப்பாவும் ஒன்னாதான் வளர்ந்தீங்களா? அவர் என்கிட்ட நிறைய கதைகளை சொல்லிருக்காரு. குள்ளமா இருந்தாலும் பயிற்சி எடுக்கிறதுல நீங்க தான் கெட்டிக்காரராமே. கொஞ்சம் இரு, கோகு உங்ககிட்ட என்ன சொன்னா? இதுதான் உன் பிரச்சனை. கொஞ்சம் விட்டு இருந்தாலும் அவன் எங்க கதைய முடிச்சிருப்பான். அவனே இப்படி இருக்கானா, அப்புறம் அந்த குள்ள வெஜிட்டா இதை விட மோசமா இருப்பான்ல. என் முதுக பதம் பார்த்துட்டியா? உனக்கு என்ன தைரியம்? என்னாச்சுனாப்பா, உன்னால சமாளிக்க முடியலையா? செத்துடு. பிக்கலோ, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம இப்ப பயிற்சி எடுக்கலாம். என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. எல்லாம் முடிஞ்சது. இதுக்கு மேல நான் பயிற்சி கொடுக்கறதா இல்ல. நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். நீங்க என்ன சொல்றீங்க? வெளி உலகத்தில் இருக்கிறவங்களோட பவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களால ஈடு கொடுக்கவே முடியாது. அதாவது உன்னாலையும் கூட அது முடியவே முடியாது. தெளிவா சொல்லணும்னா நீ என்கிட்ட அடி வாங்கிய சாக போற. என்ன? சீக்கிரம் அவனை அடி. பயமா இருக்கு. கோகு கிட்ட நெருங்கிட்ட, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சரியான நேரத்துக்கு தான் வரா. இன்னும் ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிய போகுது. கோகுவோட புது பலத்தை பத்தி யாருக்கும் தெரியாது, ஆனா அவன் எல்லாத்துக்கும் லேட்டா வருவான்னு மட்டும் தெரியும். போது நிறுத்து. விளையாட்டை விட்டுட்டு அவங்கள அழிச்சிரு. நடக்க போற சண்டையில அவங்க 4 பேரும் டீமா இருந்தாங்கன்னா அது நமக்கு தான் ஆபத்து. கேக்கராட் வரும்போது அவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. என்னது? ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அப்படி நடிச்சிட்டு இருக்கியா? ஆனா கோகு இங்க வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகாது. உன் முகத்துல இருக்கிற சிரிப்பை அவன் மாத்துவான். ஓஹோ, பயமா இருக்கு, ஆனா ஆர்வமாவும் இருக்கு. நீங்க இறந்துட்டா அப்புறம் காமியும் இறந்துருவாரு. அப்புறம் டிராகன் பால்ஸ் பயன்படாது. அப்படி நடக்க விடக்கூடாது. என்ன வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்க? இவன் கிட்ட உன்னை நேருக்கு நேர் மோதிரத்துக்கு விட்டுருவாடா. நீ என்னோட உத்தரவை மீற போறியா? இல்ல, மன்னிச்சிரு வச்சிட்டா. ஒரு நிமிஷம், நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கேக்ராட்டால உங்களை காப்பாத்த முடியாது, ஆனா அவனால நீங்க இன்னும் 3 மணி நேரம் உயிரோட இருக்க போறீங்க.
இவன் கோகுவை ரொம்ப வெறியேத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்பவே இங்க இருந்து போறதா நல்லது. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால நான் போயே ஆகணும். நான் போறேன். யாருமே என்னோட முகத்துல ரத்தத்தை வர வச்சதே கிடையாது. கதை எனக்கு முடிஞ்சதுடா போட்ட. தம்பி, என்ன அவசரம்? நடக்கிறத நீ நேர்ல பார்க்க வேண்டாமா? ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அது கேக்கராட்டான்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு இங்க வந்துகிட்டு இருக்கு. அது எதுவா இருந்தாலும் சரி, சரியா இன்னும் 4 நிமிஷத்துல இங்க வந்து சேர்ந்து. அவனா இருந்தா அவனோட பவர் லெவல்ஸ் 5000க்கும் மேல இருக்கு. என்ன 5000-ஆ? எதுக்காக அப்படி பண்ண? தன்னோட எதிரிய குறைச்சி எடை போட்டு அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். எதுக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு வேற நான் அவன் கிட்ட சொல்லியிருந்தேன்.